வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கோரிய வழக்கு அவசர மனுவாக எடுத்து விசாரிக்க இயலாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களின் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 20 நியமனத்திலும் விதிகள் பின்பற்றப்படவில்லை என கருத்து. வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சந்திரபாபு நாயுடு போராட்டம். எதிர்க்கட்சிகளை குறிவைத்து சோதனை நடத்தப்படுவதாக தலைவர்கள் கண்டனம். திமுகவினரின் பொய் பிரச்சாரத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகார் மனு. உலக அரங்கில் இந்தியாவின் புகழுக்கு 125 கோடி இந்தியர்களே காரணம். பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. மதுரை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். அதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததால் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது வாக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சியினரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறையை தான் செய்து வருவதாகவும் இதை முடிந்தவரைதான் தேர்தல் ஆணையம் தடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஒரு குழுவை அமைக்க வேண்டுமென அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக இன்றே விசாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தற்பொழுது இந்த மனுவை உடனடியாக எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் 3,30,000 பேர் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 414 கோடி ரூபாய் செலவில் தேர்தல் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் வாக்களிக்க தகுதியான எண்ணிக்கை 6 கோடி நெருங்கி உள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,95,94,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 3,02,69,000 பேரும் அடங்குவர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 779 பேர் ஆண்களும் 65 பேர் பெண்களும் மற்றும் ஒருவர் திருநங்கை ஆவார். மேலும் தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் 3,36,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 414 கோடி ரூபாய் செலவில் தேர்தல் பணிகளை செய்து முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையினரின் வேட்டையில் 45 கோடி ரூபாய் பணம் சிக்கியதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக 160 துணை ராணுவ பிரிவுகள் வரவுள்ளதாகவும் இதுவரை 10 துணை ராணுவ கம்பெனிகள் வருகை தந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பாக இதுவரை 1700 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதில் 696 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுவரை நடந்த வருமான வரித்துறை சோதனை மூலம் மட்டும் 45 கோடியே 57 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் விசாரிக்கக்கூடிய லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று லோக்பால் சட்டம் மூலம் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பாரி, முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அடங்கிய தேர்தல் குழு லோக் ஆயுக்தாவுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கடந்த மார்ச் 13ஆம் தேதியன்று தேர்வு செய்தது. லோக் ஆயுக்தா உறுப்பினராக ஓய்வு பெற்ற TNPSC தலைவர் ராஜாராம், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் நியமனத்தில் எந்த விதிமுறையும் பின்பற்றப்படவில்லை என கரூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் பெற்ற நீதிபதிகள் ராஜாராம், ஆறுமுகம் ஆகியோரது நியமனத்தில் விதிகள் பின்பற்றப்படவில்லை என்பது தெரிவதாக கூறினர். மேலும் இந்த இருவரின் நியமனம் தொடர்பாக பணியாளர்கள் சீர்திருத்தத்துறை செயலாளர் வரும் 22ஆம் தேதி விளக்கம் தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதால் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க தமிழகத்தை நோக்கி நிறுவனங்கள் வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி ஆதரித்து அருப்புக்கோட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் அதற்காக விருது கிடைத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இதன் காரணமாக பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்கள் தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளதாகவும் இதன் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே உபரி மின்சாரம் தயாரித்த காரணத்தில் நமக்கு அதிக மின்சாரம் தயாரித்த காரணத்தினால நமக்கு விருதுகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதை இப்படி சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதன் மூலமாகவும் இன்றைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மின் உற்பத்தி செய்த காரணத்தினாலே இன்றைக்கு புதிய புதிய தொழில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவதென்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். 304 தொழிற்சாலைகள் இங்கே வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக 5 லட்சம் பேர் கிடைக்கும். தெலுங்கு தேச கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தெலுங்கு தேச கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் அதிபருமான ரமேஷின் வீடு ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள பொட்லாதுருத்தி என்னும் இடத்தில் உள்ளது. இந்த வீட்டிற்கு இன்று காலையில் திடீரென வந்த வருமான வரித்துறையினர் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தெலுங்கு தேச கட்சியின் முக்கிய தலைவரின் வீட்டில் சோதனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இடையே ரமேஷின் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுவதை கண்டித்து விஜயவாடாவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியினுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கும் பொருட்டு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது. தேர்தல் சமயத்தில் அச்சுறுத்தும் நோக்கில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் விஜயவாடாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிவித்த பின் தேர்தல் ஆணையத்தின்படியே அனைத்து நடக்க வேண்டும் என்றும், ஆனால் பிரதமர் உத்தரவின் பேரிலே இதுபோன்ற சோதனை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் வீடு மற்றும் பிரதமர் மோடி வீட்டிலும் கோடி கோடியாக பணம் இருப்பதாக தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின் அங்கெல்லாம் வருமான வரித்துறையினர் சோதனை செய்வார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் அருகே ராயனூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் செந்தில் பாலாஜி, KN நேரு, பெரியசாமி மற்றும் கூட்டணி கட்சியினரும் உடன் சென்றனர். அப்போது பேசிய ஸ்டாலின் ஓபிஎஸ் இபிஎஸ் வீடு மற்றும் பிரதமர் மோடியின் வீட்டிலும் கோடி கோடியாக பணம் இருப்பதாக குற்றம் காட்டினார். அங்கெல்லாம் வருமான வரித்துறையினர் சோதனை செய்வார்களா என்று கேள்வி எழுப்பினார். அதை விட நீங்க கோடி கோடி கோடியா கொள்ளடிச்ச பணம் கூட உங்களுக்கு ரஃபேல்ல வந்த பணம் கூட இருக்கு. நான் சொல்றேன், சோதனை போடுறீங்களா? யாரை ஏமாற்ற? வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலூர்ல இப்படி ஒரு சதியை செஞ்சு அதன் மூலமா அந்த நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்திட்டா அந்த தேர்தல் மட்டும் இல்ல, நீங்க அதான் நல்லா கவனிக்கணும். எதிர்க்கட்சிகளின் வீட்டை குறிவைத்து சோதனை நடத்தும் வருமான வரித்துறையினர் ஆளும் கட்சியின் மீது ஏன் நடத்தவில்லை என தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மக்களவைத் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த K. பாலகிருஷ்ணன், மோடி அரசை அகற்றுவது, இடதுசாரிகளை பலப்படுத்துவது, மதசார்பற்ற ஆட்சியை அமைப்பது என 3 முக்கிய குறிக்கோள்களை மையப்படுத்தி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மோடி அரசு மாநில அரசின் உரிமைகளை தட்டி பறிப்பதுடன் உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக வைத்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நேரத்தில் பறக்கும்படை பணம் பறிமுதல் பண்ணுறாங்க போகிறாங்க. அது நம்ம அந்த மாதிரி கைப்பற்றுவதுங்கிறது நாம் ஆட்சேபிக்கலை. ஆனால் அதில் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, சோதனையாக எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எதிர்க்கட்சிகள் கொண்டு பணத்தை மட்டுமே அவங்க பறிமுதல் செய்வது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை. அப்படியானா ஆளுங்கட்சியின் சார்பில் பண விநியோகமே நடக்கலையா, அல்லது ஆளுங்கட்சி சார்பில் எந்த விதமான தேர்தல் முறைகேடு நடக்கவே இல்லையா என்கிற நியாயமான கேள்விகளுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. எனவே இது பறக்கும்படை பணம் பறிமுதல் என்கிற ஒரு நடவடிக்கை என்பது
எதிர்க்கட்சிகளை சோதனைக்கு உட்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துவது தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்ச முறையில் இருக்கக்கூடாது. நீங்க எதிர்க்கட்சிகள் மீது இவ்வளவு பெரிய சோதனை நடத்துற நீங்க ஏன் ஒரு இடத்துல கூட ஆளுங்கட்சி சோதனை நடத்தி பணத்தையே பறிமுதல் பண்ண மாட்டேங்கலையே? கோவை தொண்டாமுத்தூர் குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி குறித்து ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசியதாக கூறப்படுகின்றது. இதேபோல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ராமச்சந்திரன், வெற்றிவேல் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர் குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறாக பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடையே திமுகவின் பொய் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக யாரை குறை சொல்வது என்று தெரியாத பட்சத்திலே அரசாங்கத்தையும் நல்ல முறையிலே தேர்தல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் தொடர்ந்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையரை சந்தித்து இன்றைக்கு திமுக மற்றும் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின், திரு தினகரன் ஆகியோர்கள் மீது 5 புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறேன். 5 புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையர் புகார்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக 5 புகார்களையும் அந்தந்த அதிகாரிகளுக்கு அந்தந்த துறைக்கு சார்பு செய்திருக்கிறார். நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். உலகமே இன்று இந்தியாவை மரியாதையுடன் பார்க்கிறது என்றால் அதற்கு மோடி காரணம் அல்ல, 125 கோடி இந்தியர்களும் காரணம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகாவில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குற்றம் சாட்டினார். தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்த பிறகு பதிலடி கொடுக்க வேண்டுமா அல்லது அமைதி காக்க வேண்டுமா என கூட்டத்தினரை பார்த்து கேள்வி எழுப்பிய மோடி, தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக கூறினார். தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்தது இங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும், உலக அரங்கில் பாகிஸ்தான் அம்பலப்படுத்தப்பட்ட போது அந்நாட்டிற்கு சாதகமாக சிலர் பேச தொடங்கியதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். உலகமே இன்று இந்தியாவை மரியாதையுடன் பார்க்கிறது என்றால் அதற்கு மோடி காரணம் அல்ல, 125 கோடி இந்தியர்களும் காரணம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பொள்ளாச்சியில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி சூழலை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பொள்ளாச்சியில் அந்தி சாயும் வேளையில் வானம் இருட்டியதுடன் அங்கு திடீரென சூறாவளி காற்று சுழன்று அடித்தது. சில படமாக்கிய இணையதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். ஆனால் இப்போது காணலாம். பொள்ளாச்சி அருகே 9 வயது சிறுமியிடம் பாலியல் தொந்தரவின் மூலம் அத்துமீறல் ஈடுபட வளர்ப்பு தந்தை மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் அண்மையில் கண்டறியப்பட்ட கூட்டு பலாத்கார கும்பல் கைது விசாரணை என பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது வளர்ப்பு தந்தை ஒருவர் 9 வயது சிறுமியிடம் அத்துமீறல் ஈடுபட்ட சம்பவம் அங்கு வசிக்கும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கொள்ளுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பரமன் என்கிற பரமசிவன். இவரது வீட்டில் வசித்து வந்த 9 வயது சிறுமி சோர்வாக காணப்பட்டுள்ளார். அவரை விசாரணை செய்ததில் வளர்ப்பு தந்தையான பரமன் தம்மிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் கூறியுள்ளார். இதையடுத்து அங்கு விரைந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் போலீசார் பரமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தப்பி சென்ற பரமனை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மோடியால் ஏற்பட்டுள்ள அச்சத்தால் தான் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுவதாக கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வர முடியாத நிலையில் இருந்தும் காங்கிரஸ் கட்சி ஆகாயம் அளவிற்கு வாக்குறுதியை அள்ளி வீசுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் முதல் முறையா அதுல பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது நான் எல்லோருக்கும் பொதுவானவன்னு காமிச்சார். அதான் நான் சொல்றேன் சார், இது சார் நான் ஆட்சிக்கு வர மாட்டேன் உறுதியா தெரியுது. என்னை மக்கள் புறக்கணிச்சாச்சு, நான் தோற்கடிக்க போறேன்னு காங்கிரஸ் நினைக்குது.
அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி வானளாவிய அவ்வளவு வாக்குறுதி அள்ளி வீசலாம். அதுல என்ன இருக்குது? ஆட்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு தான் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது அவ்வளவு நான் செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க, செய்துட்டு. எதிர்க்கட்சியினர் எதிரிகளைப் போல் மக்களை பார்ப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனை ஆதரித்து முனிச்சாலை பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக கூட்டணி அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்வதற்கு அருகதை கிடையாது எனவும் மத்தியில் பாஜக ஆட்சி மீண்டும் வந்தால் இந்தியா காக்கப்படும் எனவும் ஜி.கே. வாசன் கூறினார். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் நடிகைகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டியில் நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் மேற்கொண்டார். கார்த்திக்கிடம் பாட்டு பாடினால்தான் ஓட்டு போடுவோம் என மக்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து அமரன் திரைப்படத்தில் வரும் வெத்தலை போட்ட சோக்குல என்ற பாடலை பாடி மக்களை மகிழ்வித்த கார்த்திக் வாக்கு சேகரித்தார். பூமாலையா வந்து நம்மளுடைய வெற்றி மாலையா மாறி நம்மளுடைய டாக்டர் கழுத்துல விடும். தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் 1000 தாமரை மொட்டுக்களை என்ற பாடலை பாடி சினிமாவில் தாமரை மலரச் செய்தவர் கார்த்திக் என கூறியது ரசிக்கும்படியாய் அமைந்தது. தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதற்கு தாமரைக்கு வாக்கு கேட்க வந்திருப்பது அவர் மிக பொருத்தமானவர். ஏனென்றால் 1000 தாமரை மொட்டுக்களை மலரச் செய்தவர் அவர். தாமரை தூத்துக்குடியிலும் மலரச் செய்வதற்கு தனது பிரச்சாரத்தை இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி, வெல்லப் போவது தாமரை, உங்கள் சின்னம் தாமரை. கரூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் வையாபுரி அதிமுகவின் திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். தங்கத்திலே தாலியை பொறுத்ததும் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். கல்யாணம் பண்ணா போதுமா, தங்கம் கொடுத்தா போதுமா, வர்றவங்களை அச்சதையை போட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு பண்ணுங்கிறதுக்காக 10வது படித்தவங்களுக்கு 25,000, பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு 50,000 பணத்தை கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். டாக்டர் தம்பிதுரை அண்ணனை பத்தி ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு அம்மா போட்ட திட்டங்களை தாண்டி இவர் நம்ம தொகுதியில, கரூர் பாராளுமன்ற தொகுதியில எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கலாம். திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ்.ஆர். செல்வத்தை ஆதரித்து நடிகர் விக்னேஷ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் நமது மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் தமிழக மக்களையும் கட்டி காக்க முடியும் என்ற ஒரு ஒற்றை கருத்தோடு தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் டிடிவியுடைய பின்னால் வந்து அலைக்கடன வந்து மக்கள் செல்வருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கவிஞர் ஸ்நேகன் சோழபுரம் அண்ணா நகர் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார்.
மக்கள் நீதி மையத்தின் மூலமாக இங்கு நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். வழக்கமான வாக்குகளை நீங்கள் அளித்து 40 ஆண்டு காலம் ஏமாற்றத்தை சந்தித்ததை விட வேறு எதையும் நாம் சந்தித்தது இல்லை என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் இழந்த விவசாயத்தை மீட்டெடுக்க, நீராதாரத்தை பெருக்க, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்க, இங்கே பாதாள சாக்கடை நீண்ட நெடுகாலமாக கிடக்கிறதை மீண்டும் சீரமைக்க எங்கள் தலைவர் நம்மவர்களும் எங்களுடைய ஆளுமை மிக்க வல்லுநர்களும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். கடும் கோடை வெயிலின் காரணமாக சென்னையில் குடிநீர் கேன்களின் விலை 100 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைந்து காணப்பட்டது. அதனால் 6 ஏரி குளங்கள் வறண்டு குடிநீர் தண்ணீர் பிரச்சினை பூதாகரமாக வெடித்துள்ளது. சென்னையில் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதால் வாட்டர் கேன்களின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. 20 லிட்டர் வாட்டர் கேன் 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனையாகி வருகின்றது. தினமும் 2 லட்சம் வாட்டர் கேன்கள் விற்பனையாகுவதும் கூறப்படுகின்றது. வழக்கமாகவே கோடை காலத்தில் வாட்டர் கேன் விலை அதிகரித்து காணப்படும். இந்த ஆண்டு கொளுத்தும் வெயிலுடன் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளதால் வாட்டர் கேன் விலை 50 ரூபாயாக எட்டிவிட்டதாக புகார் கூறப்படுகின்றது. தேர்தல் நடத்தை விதி மீறல் தொடர்பாக ராஜஸ்தான் ஆளுநர் கல்யாண் சிங் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிந்துரை செய்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்யாண் சிங் மீண்டும் மோடியே பிரதமராக வர வேண்டும் என்றும் அவருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆளுநர் பதவியில் இருக்கும் அவர் இவ்வாறு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஆய்வு செய்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளை கல்யாண் சிங் மீறியிருப்பதாக முடிவுக்கு வந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு கடிதம் எழுதியது. அந்த கடிதத்தை பரிசீலித்த குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையத்தின் புகாரை ஏற்றுக்கொண்டதுடன் கல்யாண் சிங் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டார்.